ஏய் டார்லிங், உன் மூக்கு அந்த நாயர்கடை கேக்கு மாதிரி ஷோக்கா இருக்கு. சிப்போ பேக்கு இப்ப ஜோக் அடிக்கிற நேரமா இது? வந்த வெளியே போறியோ? பாத்துருவோம். ஃபுல் டைமா பாப்போமா பார்ட் டைமா பாப்போமா? பார்ட் டைம் பத்தாதியோ? நீ பாட்டு வயக்காட்டுல மாடா வேலை செஞ்சுட்டு இருக்க, வீட்டுல பாரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். போய் பாரு நல்லா. என்னடா சொல்ற? அந்த கொடுமையை பாரு போ. என்ன கொடுமையா? என் பொண்டாட்டி வேற தனியா இருந்தா என்ன தெரியலையே. இவ்வளவு ஆசைவா மனசுக்குள்ள வச்சிருந்த. இன்னைக்கு நீ சிக்கிட்டடி, நீ காலி. ஏய், உன் உடம்பு என்ன தண்ணி இல்லாம ஓடுற பம்பு செட்டு மாதிரி இவ்வளவு ஹீட்டா இருக்கு. வெறும் மோட்டார் ஒண்ணு அப்படித்தாயா இருக்கும். சரி, உன் வீட்டுக்காரன் எங்கடா போயிருக்கான்? அவனா காட்டு வேலைக்கு போயிருக்கான். காட்டு பையன். காட்டு போயிடலாம். வீடே தங்க மாட்டான். உன் பாடி வாடி இருக்கிறத பார்த்தாலே தெரியுதே. எனக்கு பச்சை தண்ணி, அவனுக்கு பாயாசம். என்னையா என்ஜின் நின்னுடுச்சு? ஆமா, அந்த போட்டாவுல கருப்ப கரடி மாதிரியே இருக்கானே, அவன் தான் உன் புருஷனா? ஆமா, அந்த இடம் எடுத்தவன் தான். போட்டாவுல அப்படியே தத்ரூமா உசுரோட இருக்க மாதிரியே இருக்கான். அவன் போட்டோல தாயா அப்படி இருப்பான். நேர்ல பார்த்தா செத்து போன மாதிரி இருப்பான். பொன மாதிரியா? ம், ம். ஆ? ஆ? என்னையா அந்த மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க? அசைறான். அசேரானா? ஐயோ கோட்டையம்மா, ஐயோ அம்மா, மாட்டணுமா? காட்டுல வேலை பார்த்தா நீ வீட்டுல வேலை பாப்பியா? கட்டில ஆணை கண்டுச்சியா, சரி பண்ண வந்தாரு. கல்யாணம் பண்ணும்போது ஆகா ஓகோன்னு சொன்னாங்களேடி. அந்த ஆகாவும் ஓகாவும் விடியா, எருமை ஏறிட்டு இருக்கும்போது கடாய் உருமிட்டு வந்த மாதிரி. இல்ல, சும்மா வெயிலுக்கு தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்க ஆமா வந்தேன். என் சாமி. சாமியா? அப்ப அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கா? இந்த ஆளுதான் என் ஆசையை தூண்டி விட்டான். ஆசையை துள்ளி விட்டா? ஐயோ, ஆதாரத்தை அழிக்கிறா. ஆசையை தூண்டி விட்டனா? ஆசை காட்டி வர சொன்ன நீ தானடி? அவ கூப்பிட்டா நீ என் வீட்டுக்கு வந்துருவியா? மாட்டினியா? ஏன் முன்னாடி வந்தது? ஏய், ஐயோ, ஏய், ஐயோ, ஓடு, ஓடு. ஏய், என்ன? ஏய், 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 வாணே என்ன? மறுபடியும் உள்ள வர்றானே. டார்லிங், உள்ள என் ஓடுறா. சட்டை எடுத்து போறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். வயக்காட்டுக்கு உன் வந்துறியா? கட்டையை தொட்ட உடனே என் கட்டையில அடினே. போய் அடினே, போனேன். டேய், புது கூட்டணியா இருக்கு. உன்னை கொல்ல போட மாட்டாங்க. போடுப்பா. உன் பொண்டாட்டி தான் கட்டில் லூசா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணி விட்டு போங்கன்னு சொன்ன. அதான் வந்தேன். ஏய், நீ எதை டைட் பண்ண வந்தன்னு எனக்கு தெரியுண்டியே. அண்ணே போய் அடினே, போனேன். ஆண்டியப்பா, சரி போய் சொல்றேன். நல்லா அடி. ஐயோ, இங்க வர உன் பொண்டாட்டி பத்திரமா இருந்து தங்கமுடா. ஊர்ல வர்றது இல்ல. வளர்க்குடா. டேய், செத்தடி. ஏங்க, அப்படி என்னங்க நடந்தது? இவ்வளவு சத்தமா சிரிக்கிறீங்க? என்ன பார்த்து? நீங்க பண்ண காரியத்துக்கு சிரிக்காம என்ன பண்ணுவாங்களா? அப்படி என்னங்க நான் பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? இது என்னடா புது கூட்டணியா இருக்கு? ஆண்டியப்பா, உன் பொண்டாட்டி தான் கட்டில் லூசா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணி விட்டு போங்கன்னு சொன்ன. அதான் வந்தேன். ஏய், நீ எதை டைட் பண்ண வந்தன்னு எனக்கு தெரியுண்டியே. அண்ணே ஐயோ, போய் அடினே, ஆண்டியப்பா, அந்த சேது போய் சொல்றேன். நம்மடா. ஐயோ, வெட்டடா. டேய், டேய். ஐயோ, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? என்ன வாத்துச்சி வாழைத்தோப்பு பக்கம் வாட்டமா தண்ணியா நிக்கிறா? நோட்டம் பாத்துடலாமா? ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஓ, இவனுக்கும் அவளுக்கும். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதுவும் உங்களுக்காக தான். எனக்காகவா? உங்களுக்கு பிடிச்ச மல்லிப்பூவை வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. பூ வேற வாங்கி கொடுக்கறானே. நீயே வச்சு விடு. தலையில வைக்கிறான். இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்லாதடா. வாங்க போலாம். சீனு பழசா இருந்தாலும் ஜோடி புதுசா இருக்கு. டே கோட்டச்சாமி, உனக்குத்தான் கூடி வாழ ஒரு கூடு இல்லை. கூடி வாழ்ற இவங்களாவது கோடி வருஷம் நல்லா. என்ன காடமங்கலத்துக்காரரு கண்டிராம போறீங்க? வாங்க. அட வாங்கண்ணா. யாருமே இல்ல. என்னேவா? அட உன்னத்தாயா, வாயா. போய்தான் பாப்போம். பெரிய சிவாஜி சிலுத்திக்கிட்டே திரியிறாரு. என்ன காத்து இந்த பக்கம் வீசுது? எங்க ஊர்ல பூரா கொல்லிக்கண்ணா இருக்கு. இந்த ஊர்லயாவது நல்ல கண்ணு இருக்கான்னு பார்க்க வந்தேன். பாத்துட்டியா? பார்த்துட்டேன்.
போறேன். என்ன போற? இங்க ஒருத்தி தனியா உட்காந்து குத்திட்டு இருக்கேனே, வந்து உலக்கைய பிடிச்சி உரல்ல போடுவியா? இப்படிதான் அன்பா அரவணைப்பா பேசுவீங்க, அப்புறம் ஆப்பு வச்சு விட்டுருவீங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். நான் அப்படியா? ஐயோ விட மாட்டேங்கிற ஆளுகளே. வாயா, வந்து பிடிச்சி ஒரு போடு போடியாண்ணா. சரியா தான் வரும்னு நினைக்கிறேன். 2 உலக்கையோட தான் இருக்காளு. ஒண்ணு உடஞ்சா என்ன பண்றதா? யோ, உதவி பண்ண கூப்பிட்டா இடுப்புலையா கை வைக்கிற? சும்மா இரு, அது சும்மா யோ, தான். சும்மாவா? என்ன நரசங்குளத்துக்காரி? ஐயோ ஆரம்பிச்சிட்டாளுடா இவன் அநியாயத்தை. இரு, நீ தெருவுல அடி வாங்கினா அசிங்கம். கையில வந்து வீட்டுக்குள்ளே என்ன ஓடிடலாம். போன மாதிரி வீட்டுல எங்கே போற? புலி மாதிரி திரிஞ்ச எண்ணெய ஒரே நிமிஷத்துல பூனையாக்கிட்டாலே இந்த புழு. சரி ஏயா, நீ இவ்வளவு கில்லாடியா இருக்கே இல்ல, அப்புறம் ஏன் ஒரு 2 பொண்டாட்டிகள் ஓடி போயிட்டாளுங்க? அடிப்போடி இவளே. இந்த காட்டாறு இருக்கே, அது கம்மா பார்த்து கடல் பார்த்தா பாயுது, ஆழம் பார்த்த இடத்துல எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி தான். அவளுகளுக்கு என் கூட வாழ கொடுத்து வைக்கல. அதை பத்தி பேசாத, என் மனசே வேதனையா இருக்கு. ஏ கோட்டை, நீ இதெல்லாம் பத்தி கவலைப்படாதயா, உனக்கு நான் இருக்கேயா. ஐயையோ, நீ அப்பப்ப வந்து போயா. பொடி கிறுக்குச்சிருக்கி. நீ வாழ வேண்டிய புள்ள, நான் வாழ்க்கை கட்ட ஆளு. மனச மன்னார்குடிக்கும் மதுரைக்கு அலைய விடாத. வர்றேன்டா. யோ, திரும்பவுமா? பேச்சு வாக்குல என் பாவடையை எடுத்துட்டு உன் சட்டையை விட்டுட்டு போறியா? பழக்க தோசத்துல மேலாடன்னு நினைச்சு உன் பாவாடையே எடுத்துட்டேன் புள்ள. கோட்டை, யோ கோட்டசாமி, அப்பப்ப வந்து போயா. இந்த ஊதா சேலை கட்டின ராதா உனக்காக எப்பயும் காத்துட்டு இருப்பேயா. ஹாய். பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். மீரா, நான் சொன்ன மாதிரி ரோஸ் வச்ச உடனே ரோஸை விட ரொம்ப அழகா இருக்கீங்க. பட் ஒன் திங், உங்கள் லிப்புக்கு லிப்ஸ்டிக் பண்ணா லிப் இன்னும் அழகா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார்? உங்கள் லிப் பார்க்கணும்னு தோணுச்சு. பார்க்கக்கூடாதா? உங்க லிப்புக்கு லிப்ஸ்டிக் பண்ணா இன்னும் அழகா இருக்கும். என்னங்க? அட கூப்பிடுறேன்ல, இத பாருங்க. இந்த மல்லிகை தோட்டத்துல மாலை கோர்க்க நம்ம பையன் வந்துட்டான்ல. ஏங்க கூப்பிட கூப்பிட நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓ, மருந்தடிக்க வந்திருப்பானோ? வாங்க ஏறிக்குங்க. சாரி, எனக்கு உன் கூட சைக்கிளில் வர பிடிக்கல. அப்ப ஏரோப்ளேன்ல ஏறி பறக்க ஆசைப்படுறாளோ? இந்தாங்க இந்த பூவியாச்சும் வச்சுக்கோங்க. வெரி வெரி சாரி. எனக்கு இப்பெல்லாம் ஜாஸ்மின். ஓ மை காட், உனக்கு இங்கிலீஷ் புரியாதுல்ல? எனக்கு இப்பெல்லாம் மல்லிப்பூ பிடிக்கிறது இல்லை. ஐ ஒன்லி லைக் ரோஸ். என்ன நடக்குது அங்க? என்னங்க நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ தம்பிய பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லுவா போல இருக்கு. சரி, என்னன்னு கேட்டு பாப்போம். அது என்னங்க உதட்டுல செவப்பா சாயம்
தேன் மிட்டாயை தின்னுட்டு வாய் கழுவாத குழந்தை மாதிரியே இருக்கு. மை காட். இதெல்லாம் வேண்டாங்க, நல்லாவே இல்லை. நீங்க எப்பவும் போல யதார்த்தமா இருந்தா தான் நல்லா இருக்கும். அது ஏன் இஷ்டம். மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ். என்னடா நீ கையில் பூ வச்சிருக்க, அவள் உன் காதில் பூவை வச்சுட்டு போயிட்டாளா? என்னது தென கிழக்க போகிறேன் இன்னைக்கு மேற்க போகுது? கடுப்பேத்தாம போயிரு. கடுப்பு வரத்தானே செய்யும். காதலில் தொத்தா கடுப்பு வராமல் கவர்மெண்ட் கொடுக்குற சத்துணவு உருண்டையாக வரும். சும்மா ஏதாவது பேசிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காதானே. அவங்க ரொம்ப நல்லவங்க. டே, அந்த பிள்ளை நான் வீடு வீடுக்க போய் களை வாங்குற பிள்ளை என்ன சொன்னேன்? அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலல்ல. என்ன இப்படி புலம்பிக்கிட்டு போகிறான்? ஹாய் மீரா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன சார்? நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா ப்ரொமோஷன் ஆக போறீங்க. சார். எஸ், உங்களுக்காகவே ஒரு பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட ரெக்கமெண்ட் கேட்டிருக்கேன். அவர் ஓகே சொல்லியிருக்கார். அவர் தான் எனக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணார். ஓ, தேங்க்யூ சார். எனக்கு ஒருத்தரை பிடிச்சி இருந்தா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். அதான் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். சண்டே ஹாலிடே. இந்த வில்லேஜில் எப்படி இருக்கீங்க? போர் அடிக்கல? அதையும் கேட்குறீங்க, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். தனியாக வேற இருக்கேனா, ஒரே டென்ஷன். இந்த சண்டே லீவ்ல வெளியே எங்கேயாவது போலாமே, ஒரு டூர் மாதிரி. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் கம்பல் பண்ணல. போகலாம் சார். என்ன இப்படி சிரிக்கிறாங்க? இவங்க 2 பேர்த்துக்கு காதல் முத்தி போச்சோ? இவங்க 3 பேரும் முறைக்கிறாங்க. ஆமா, முட்டிதான் போச்சு. அத்தாடி, அள்ளிட்டானே. டீச்சர் வாயில ஈச்சரை போட்டானையா? டேய் விட்றா, நாக்குக்கு அந்துற போகுது. 10 காசு செலவு இல்லாம பகலையிலே பிட்டுப்படம் பார்க்க வச்சுட்டானே. போடு. ஆத்தாடி, கிழிஞ்சு போச்சே. அறிவில்ல காட்டான். எப்படி கிஸ் பண்ணணும் தெரியாது. நான் பண்றேன் பாரு. சரித்தே, அந்த ரீலு மறுபடிக்கு ஒட்டிக்கிருச்சு. அடி பாவி. வச்ச வாயை எடுக்காம இருக்க. ஒருவேளை வாய்க்குள்ள வாலி ஈலிய வச்சிருக்கானோ? இவளுக்கு அவனே பரவாயில்ல போலயே. 3 பேத்துக்கு மூஞ்சியில மிளகாய் அப்பிட்ட எரியுதா? டேய், அவ சிரிக்கும் போது அவ உதடு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுடா. உனக்கு அது அப்படி. அவ என்ன முறைக்கும் போது அவ கண்ணு 2 என்ன டார்ச்சர் பண்றா. அப்பல உங்களுக்காச்சும் ஏதாச்சும் ஒண்ணுதான்டா டார்ச்சர் பண்ணுது. எனக்கு அவ உடம்பே டார்ச்சர் பண்ணுதுடா. அன்னைக்கு அவ என் கன்னத்துல அடிச்சப்ப எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? கன்னத்துல அடிச்ச அந்த மாவ இன்னைக்கு என் எண்ணத்துல அடிச்சுட்டாடா. குரா மாப்பிள்ள, எப்பவுமே காமெடியா அழுகிற ஒண்ணா உண்மையிலேயே அழுக வச்சிட்டலடா. அவங்க 2 பேரும் ஜோடியா போறதையும் டூயிட் போறதும் கிஸ் பண்றதையும் அதை நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பார்க்கணுமாடா? முடியாதுடா. அவங்கள சேர விடக்கூடாதுடா. என்னடா பண்ணணுங்கிற? உடைக்கிறோம்டா, அவங்க காதல உடைக்கிறோம்டா. அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என் நண்பங்களே எனக்கு எதிரி ஆயிட்டாங்க. மாப்பிள்ள தீப்பெட்டி காலையிலே இந்த கழுத மூஞ்சியில் முடிச்சா விளங்குமா? குற்றால குரங்கு ஃபுல்லா கூட்டமாக உட்காந்துருக்கு. என்னையா கந்தசாமி கடையை காலி பண்ணிட்டாங்களாம்ல? இவங்களாவத்தான் காலி பண்ணிட்டு போயிருப்பான்.
உனக்கும் தெரிஞ்சு வச்சா? கடனை வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருப்பாங்க, காலி பண்ணி போயிட்டான். நீனாச்சும் சுதாரிப்பாரு. சரி சரி. களவாணி பெழுக ஊருக்குள்ள நிறைய திரியிறாங்க. அந்த மாதிரி. அப்புறம் ஒரு செய்தி உனக்கு தெரியுமா? என்ன அருமையா? ஒரு பொம்பளை பிள்ளைக்காக கார்த்திகை மாசம் நாய் மாதிரி 3 பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. டேய் ரொம்ப பேசுறான்டா. டேய் இந்த களவாணி பையன் ஓவரா பண்றான்டா. அந்த டீச்சர் அம்மா இவங்க 3 பேர் மூஞ்சிலையும் சாணி எடுத்து அப்பிப்புட்டு சேது பயலோட போய் செட்டில் ஆயிட்டா. போச்சுடா. ஒரு நாள் மூக்கில் வசமாக ஒரு கேக்கு போட்டால் தாண்டா மூடிட்டு உக்காருவான். இவங்க பேச்ச பேசிக்கிட்டு டீயை கொடு. சரி சரி. எப்படி இருக்கான் பாரு. யார் யாமே பெருசு சட்டை போட்டு புதுசா இருக்க? யார் அது? ஏயா தலைக்கு யூரியா போட்டு குளிப்பானோ? முடி இப்படி வெள்ளாம மாதிரி விளைஞ்சு வளைஞ்சு கிடக்கு. அவர்தான் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற இங்கிலீஷ் வாத்தியாராம். ஓஹோ, பயவுல பரட்ட மண்டையை பார்த்தாலே தெரியுதே பாரின் மொழி பேசும் பொருக்கே. வேர் இஸ் த இந்தியன் பேங்க்? மணி டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஓ மை காட், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? உச்சக்கட்டாமடா. வில்லேஜ் பீப்புள். சிட்டு சிக்கிருச்சு. வெல்கம். எஸ் எஸ் எஸ். இந்தியன் பேங்க். யா யா யா. 1 கிலோமீட்டர் மணி டிரான்சாக்ஷன். ஓகே, போனீனா பண்ணிரலாம். தேங்க் யூ. எனக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வில்லேஜிலேயே படித்தவனா ஒழுக்கமானவனா தெரியுது. வந்து சேர்றாங்க பாரு. அதனால ஒரு 50 ரூபீஸ் கிஃப்ட் பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பியா இருங்க. என் நேம கேட்காம புரியல சார். வாட்ஸ் யுவர் நேம்? மாங்கு மீது கார்மேகம். ஆனரபுல் கார்மேகம். நைஸ் நேம் நைஸ் நேம். எஸ் 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 எஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஏப்பா டீ கடைக்காரே. என்ன காரணம்? இந்த கல்சர பயவுகளுக்கு நானே டீக்கு காசு கொடுக்குறேன். கை அரிக்குது. பம்ப முடிய கரெக்ட் பண்ணி கம்சனை போட்டு வந்துறேன். வாயிலேயே வடை சுடுறானே. இதெல்லாம் கேட்கணும்னு நமக்கு தலையில் என்ன மாப்பிள்ள இப்படி அலப்பறையா கொடுத்துருக்கோம்? எல்லாம் சத்திய சோதனை. ஐயோ, இந்த டீச்சர் வந்ததுலேருந்து நம்ம சந்தோஷமே போயிருச்சுரா. தேட்டர் போலாமா இன்னைக்கு? இவ்வளோ நாள் நம்ம டைம் எல்லாம் வீணாக போச்சு. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணாக்கக்கூடாது. ஜாலியாக சுற்றுறான். இன்னைக்கு தேட்டரில் என் தலைவன் விஜயகாந்த் படம் என்கிட்ட மோதாத போகிறோம். டிக்கெட் நீ தாண்டி எடுக்கணும். அப்போ இன்டர்வலுக்கு நீ தான் முறுக்க வாங்கி தரேன். அப்போ நான் படத்துக்கு வரல. இப்படி ஓசிலே மங்களம் பாடு. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க. என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியானா? என்கிட்டயா இவங்கிட்டயா இல்லை இவங்கிட்டயா? உங்க 3 பேர்கிட்டயும் தான். அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்னத்த பேச போறீங்க? ப்ளீஸ் கோச்சுக்காம வாங்க. ஏன் ஒருத்தரும் ஒன்றும் பேச மாட்டீங்க? நீங்கள் தான் ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. இப்போ எங்களை பேச சொல்கிறீங்க. நீங்கள் 4 பேர் எவ்வளோ நாளா ஃப்ரெண்ட்ஸ்? சின்ன வயசுலேருந்து ஒன்றை தானே சுற்றிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ என்ன ஆச்சு? ஏன் நீங்கள் 3 பேர் அவங்ககிட்ட பேச மாட்டேன்றீங்க? காரணம் நான். ஏன்னா நீங்கள் 4 பேரும் என்னை லவ் பண்ணீங்க. அதுக்காக உங்கள் 4 பேரையும் நான் லவ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணால் அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. என் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை தான் நான் லவ் பண்ணுவேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன். நீங்களாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா அவனுக்கு கை கொடுத்து அவன் காதலுக்கு கங்க்ராட் சொல்லி ஒதுங்கியிருக்கணும். அதான் நல்ல நட்புக்கு அழகு. இல்லை அவன் காதலுக்கு பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறது, என்னை பற்றி தப்பாக சொல்கிறது. அவன் உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கான் தெரியுமா? அவ்வளோ மரியாதை வச்சுருக்கான் உங்கள் மேலே. நீங்கள் அவனுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருப்பேன். கூச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. என்கிட்ட எப்போ வேணாலும் பேசலாம். நானும் உங்ககிட்ட பேசுவேன். என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அப்புறம் உங்கள் இஷ்டம். அவங்க சொல்றதும் சரிதானடா. ஏந்திரா வா. டேய் ரவி ஏன் சொல்றா. டேய் மாப்பிள்ள, டேய் நீங்க பாடுறா, எங்களை மன்னிச்சுக்கடா. டேய் எங்க கூட பேசுறா. நம்மளையும் தப்பு இருக்கு தான் செய்யுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சின்ன சின்ன விஷயம் சண்டை போடுவோம்னு. இங்கே பாரு டேய், கொஞ்சம் சொல்கிறேன் இவங்கிட்ட. டேய் மாப்பிள்ள, சரி எல்லாத்தையும் மாப்பிள்ள இருக்கு. டேய் டேய் மாப்பிள்ள இங்கே பாடுறா. அவன் சொல்றது கேளுடா. அவங்க சிவப்பா இருந்தாங்க, கவுந்துட்டான். நாங்கள் எதுவும் தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கடா. சிரிடா மாப்பிள்ள. டேய் நீ சிரிச்சா கார்த்திக் மாதிரியே இருக்கடா. டேய் சிரிடா. சிரிடா சொல்றா. சிரிடா. நாங்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
போயிட்டு வாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் செலவாகும். அதையும் நீங்களே கொடுத்துருங்களேன். நானே தரேன். போய் என்ஜாய் பண்ணுங்க. உங்க 4 பேர் சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களால தேங்க்ஸ். தேங்க்யூ டீச்சர். ரொம்ப நன்றி